கோவை அருகே போதை மீட்பு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவர் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்டரியால் ஒட்டப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதை மறுவாழ்வு மையத்தில் நடந்தது என்ன? கரூரை சேர்ந்த பிச்சைமுத்து அரசு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் கிஷோர் கோவையில் உள்ள கல்லூரியில் BBA படித்து வந்தார். 20 வயதிலேயே போதை பழக்கத்திற்கு அடிமையான இவர் தொடர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தார். கிஷோரை போதையிலிருந்து விடுவிக்க பெற்றோர் எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. இதையடுத்து கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் உள்ள ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற போதை மீட்பு மையத்தில் அவரை கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் சேர்த்துள்ளனர். மாணவர் கிஷோருக்கு உளவியல் மருத்துவர் பிரசன்னராஜ் உளவியல் ரீதியான சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. போதையிலிருந்து மீள முடியாமல் தவித்து வந்த கிஷோர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என அடம்பிடித்து தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருந்துள்ளார். இதனால் மீட்பு மைய ஊழியர்கள் கிஷோரின் கை கால்களை கட்டி அவருக்கு சிகிச்சை அளிக்க முயற்சித்துள்ளனர். அப்போதும் அவர் அதிகம் கூச்சலிட்டதால் அவரது வாயில் துணியை வைத்து டேப் போட்டு ஒட்டி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மூச்சு திணறலில் மாணவர் கிஷோர் உயிரிழந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த மைய நிர்வாகிகள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். கோவில்பாளையம் போலீசார் கிஷோரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சிகிச்சையின் போது மூர்க்கத்தனமாக மாணவரை கட்டி போட்டதால் அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிகிச்சை மையத்தின் வார்டன் அரவிந்த் ஹரி, உளவியல் மருத்துவர் பிரசன்னராஜ் மற்றும் அந்த மையத்திற்கு சிகிச்சைக்கு வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மேஜு ஜான், ஊட்டியை சேர்ந்த சந்தோஷ், புதுக்கோட்டை மணிகண்டன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த மையத்தின் உரிமையாளரான ஜோசப்பையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த மையத்தில் மேலும் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விருப்பப்பட்டவர்களை அவர்களது பெற்றோருடன் அனுப்பி வைக்க உள்ளனர். மற்றவர்களை வேறு மறுவாழ்வு சிகிச்சை மையத்திற்கு மாற்ற போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். போதையால் 20 வயதேயான கல்லூரி மாணவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.